ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி நெஞ்சு கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது இப்போ அடிக்கிற குளிருக்கு ரொம்ப நல்ல உடலுக்கு தெம்பாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. குக்கரில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அதை நல்லா பொரிய விடுங்க. அடுத்ததாக ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு வாசனைக்காக சேர்த்துக்கலாம். ஒரு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கவும் 2 பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஓரளவு வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. இது வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே 2 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக 2 முறை நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்த 1/4 கிலோ அளவுக்கு நெஞ்சு கறின்றது எலும்போடு சேர்ந்து தான் வரும், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. முதல்ல கொஞ்சம் தண்ணி வெளியில் வரும் கறியிலேருந்து, அது நல்லா ஓரளவு வத்துற அளவுக்கு வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசால் இல்லாட்டி கரம் மசால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நான் இதோட ஒரு 7-8 கத்திரிக்காய் மீடியம் சைஸாக இருந்ததை 2 நறுக்கி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காயில் கால்சியம் சத்து அதிகம். நம்மளுக்கு சளி தொந்தரவு இருந்தாலும் அதை நல்லா குணப்படுத்திடும். ஏற்கனவே எலும்புக்கும் அதே குணம் உண்டு. ஸோ இது 2 சேர்த்து சமைக்கும் போது நிச்சயம் சளி தொந்தரவு எதுவுமே இருக்காது. கொஞ்சம் கொதிக்கவும் குக்கரை மூடி நல்லா ஒரு 7-8 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி நல்லா வெந்து வந்திருக்கும். இதோட தேவையான அளவு கறிவேப்பிலை மல்லித்தலைகளை தூவி கிளறிட்டு நீங்கள் உப்பு உரப்பும் சரி பார்த்துட்டு இறக்கிடலாம். இதில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்கலை. இந்த கறியில் உள்ள கொழுப்பே போதுமானது. இது நம்மளுக்கு டிஃபன் ஐட்டத்துக்கு மட்டும் இல்லைங்க, சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.